விஜய் என்ற ஒரு பெரிய நடிகன் வந்திருக்கிறான். அந்த நடிகனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து இளைஞர்கள் அணிதிரளும் போது நாம் வந்து 4ஆம் இடத்துக்கு தள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது இல்லை விஜய் தான் 4வது இடத்துக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சிட்டிவாக வந்து ஒரு மாநாடு தான் இது பார்க்கப்படுது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இது வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்றது தான் வந்து பெயர் வச்சிருக்கிறாங்க. நாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து நம்ம முழுமையாக நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கலனா கூட ஒரு ஆதரவு பார்வைன்றது இருக்குது. ஒரு நடுநிலை தாண்டி ஒரு நியாய பார்வைன்னு வரும்போது எனக்கு இந்த கொள்கையிலேயே தமிழ் ஈழ தமிழ் தேசியம், தமிழ் ஈழ ஆதரவு, மாநில உரிமை மற்றும் வந்து இயற்கைக்கு உகந்த வளர்ச்சின்றது வந்து இந்த 4மே வந்து சாதாரண மக்களுக்கு எல்லாருமே என்னை போன்ற மாநில உரிமையை வந்து பாதுகாக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து இந்த கொள்கையில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இங்கே திராவிட மாடல் எப்படியோ அந்த மாதிரி தான் சீமானிசம்ன்றதும் வந்து கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் தான் இங்கே சீமானிசம்ன்ற மாதிரி இருக்குது. நாம் தமிழுடைய வளர்ச்சி இல்லாமல் போல நாம் தமிழ் கட்சியே ஒன்று இல்லாமல் போனால் தேசிய கட்சிகள் வளரும். விஜய் வந்து எனக்கு ஒரே எதிரி திமுக தான் பயணம். ஆனால் அங்கே வந்து நாம் தமிழர் கூட சண்டை போடுறாங்க. இலக்கு தெரியாமல் இவன் வந்து நான் கேட்டால் வந்து இவன் இலக்கு எல்லாம் கேட்டால் சிஎம் பதவி எது அதனால சோம்பு பிடியராது. சிஎம் பதவி இலக்கை நோக்கி நகரணும். எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு நாட்களில் ஒரே நாளிலலாம் வரல சார். கொள்கை இருந்தால் தானே கொள்கை எதிரி தான் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கணும்ல. அப்போ ஒரு கொள்கை இல்லை, அதனால போட்டியிடல. சரி, சிஎம் பதவியாக என்ன பண்ணுவோம்? ஏதாவது மக்களுக்கான அரசியல் ஏதாவது தெரியுமா? மக்களுக்கு என்ன பற்றாக்குறை தெரியுமா? மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. என்ன தெரியும்? முதலமைச்சர் பதவியில் போய் உட்காந்துக்கணும். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்வரா சார். வணக்கம் சார். வணக்கம். சேனலோட முதல் இன்டர்வியூ. நாம் தமிழரோட மாநாட்டில் துவங்குகிறோம். உங்களுடைய முடிவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வருகின்ற 21 பிரம்மாண்டமாக திருச்சியில் நடைபெறும் மாநாடு. இன்றைக்கி ஊரெல்லாம் அதான் பேசுகிறாங்க. பல காணொலிகள் அதை சார்ந்து வெளியே வருது. அது இருப்பினும் தாவேக்கு கூட ஒரு பிரச்சனைகள், சலசலப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாநாடு இப்போ இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர்களுடைய பல மாநாடுகள் சந்திச்சிருக்கு. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இது வேறு லெவல் மாநாடு தான். ஏன்னா வரக்கூடிய செய்திகள் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தற்போதைய அரசியல் உங்களுக்கு தெரியும். சில அரசியல் கட்சிகள் பலவீனம் அடைஞ்சிருக்கு. சில அரசியல் கட்சி உடைந்து துண்டாகி இரண்டாயிருக்கு. திராவிட கட்சிகள் 2 கட்சிகள், ஆளும் கட்சி 2 ஆண்ட கட்சிகள், ஒன்று ஆளும் கட்சி இப்போ இருக்குது, இன்னொன்று ஆண்ட கட்சி. ஸோ ஆண்ட கட்சிகள் 2 கட்சிகளுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் என்ற ஒரு நடிகனுடைய ஒரு அரசியல் பயணம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே யார் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் சொல்லிட்டு ஒரு போட்டி நிலவுது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து வெகு சமீபத்தில் தான் நடக்க போகுது. இன்னும் வந்து ஒரு 2 மாதம் அல்லது 2 மாதம் தான் இருக்குமே மொத்தமே. அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன இங்கே எத்தனை அணிகள் போட்டிடுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட டிக்ளேர் ஆகிடுச்சு, உறுதியாகிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா 4 அணி அப்படின்னா. அப்போ அந்த 4 வந்து முதல் அணி எது, 2வது அணி எது, 3வது அணி எது, 4வது அணி எதுன்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து வழக்கமாக 3வது இடத்துல வந்து தக்க வச்சுக்கிற, அதாவது 3வது இடத்துல வந்து வரக்கூடிய நாம் தமிழர் இந்த முறை வந்து 4ஆம் இடத்துக்கு போக போதா? ஏன்னா இங்கே வந்து விஜய் என்ற ஒரு பெரிய நடிகன் வந்திருக்கிறான். அந்த நடிகனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து இளைஞர்கள் அணிதிரளும் போது நாம் வந்து 4ஆம் இடத்துக்கு தள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது இல்லை விஜய் தான் 4வது இடத்துக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்சிட்டிவாக வந்து ஒரு மாநாடு தான் இது பார்க்கப்படுது.
முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் இந்த மாநாட்டுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அநேகமாக இந்த மாநாடு தான் வந்து தேர்தல் களத்தில், அதாவது மற்ற பொதுக்கூட்டங்கள் நடக்கும், பிரச்சார கூட்டங்கள் நடக்கும். இந்த மாநாடு தான் வந்து இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், டிஎம்கேல விருதுநகர் மாநாடு நடத்தினாங்க. இப்போ இந்த மாநாடு தான் வந்து அநேகமாக அரசியல் கட்சியினுடைய கடைசி மாநாடாக இருக்கும். இதுக்கு பிறகு தேர்தல் களத்தில் வந்து பிரச்சார பொதுக்கூட்டங்களாக தான் இருக்குன்றது தான் பார்க்கப்படுது. வரக்கூடிய செய்திகள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு குறித்து ஒரு கேள்வி எழுப்புது. ஏற்கனவே நாம் தமிழுடைய கொள்கை முழக்கன்றது தமிழ் தேசியம், தமிழ் ஈழ ஆதரவு, மாநில உரிமை மற்றும் இயற்கைக்கு உகந்த வளர்ச்சி, இதுதான் வந்து கொள்கை. இந்த மாநாட்டோட தலைப்பு என்னவா இருக்கும்? என்ன இது வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்றது தான் வந்து பெயர் வச்சுருக்கிறாங்க. நாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து நம்ம முழுமையாக நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கலனா கூட ஒரு ஆதரவு பார்வைன்றது இருக்குது. ஒரு நடுநிலை தாண்டி ஒரு நியாய பார்வைன்னு வரும்போது எனக்கு இந்த கொள்கையிலேயே தமிழ் ஈழ தமிழ் தேசியம், தமிழ் ஈழ ஆதரவு, மாநில உரிமை மற்றும் வந்து இயற்கைக்கு உகந்த வளர்ச்சின்றது வந்து இந்த நான்குமே வந்து சாதாரண மக்களுக்கு எல்லாருமே என்னை போன்ற மாநில உரிமையை வந்து பாதுகாக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து இந்த கொள்கையில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதை தாண்டி சீமானுடைய கருத்தாக்கம், சீமானிசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய வந்து கருத்துரைகள், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இங்கே வந்து என்னுடைய தனிப்பட்ட ஆசை என்னென்னா, இங்கே திராவிட இயக்கம் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் கடந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மாற்று அரசியல் வந்து தரக்கூடிய கட்சியை வந்து நான் வந்து ஆதரிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அப்போது திராவிட இயக்கம் வேணவே வேணாமான்னு கிடையாது. திராவிட இயக்கம் ரத்தமும் வியர்வையும் சிந்தி இந்த மண்ணுக்காக பல தியாகங்கள் செய்து தான் இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து அவருடைய பெரிய பங்களிப்பு இருக்குது. திராவிட இயக்கங்களுடைய, நான் வந்து திமுக மட்டுமே சொல்ல, திமுக, அதிமுக அப்படியான ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்து ஒரு மாற்று அரசியல்னு ஒன்று வந்தாக்கா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டோட வந்து மாநில உரிமைக்கு ஒரு பாதுகாப்பு, அரசியல் போராட்டக்களம் பற்றி கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து ஒரு காம்படிஷன் வரும், ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. இப்போது நாம் தமிழர் கட்சி யாருக்கான எதிர் அரசியல்? திமுகவுக்கான எதிர் அரசியலா, அதிமுகவான எதிர் அரசியலா? ஆனால் இந்த பக்கம் வந்து இங்கே தாவேகா பக்கம் தான் எதிர் திசையில் இருக்காங்க. இல்லை, இது காரணம் என்னென்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நிரந்தர எதிரின்னு ஒன்று இருக்குது, தற்காலிக எதிரின்னு இருக்குது அரசியலில் வந்து. விஜய் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, அதுதான் கொள்கை. இப்போ என்னன்னா அப்படிதான் இருக்குது. இப்போ நிரந்தர எதிரி யார், தற்காலிக எதிரி யார், உடனடியாக வீழ்த்தக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திராவிட இயக்கங்களுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு கொள்கையை முழங்கி தான் வந்து நாம் தமிழர் பயணப்படுது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழுடைய வளர்ச்சி வந்து ஒரு சீரான வளர்ச்சி, சரியான வளர்ச்சி, ஒரே நேர்கோட்டில் மெல்ல மெல்ல நகர்ந்து இன்றைக்கி 8% வந்து நிற்கிறாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதுக்கு வந்து முழுக்க வந்து நாம் தமிழில் ஒரு உணர்வுபூர்வமான தம்பிகள், ஆமாம், உணர்வுபூர்வமான தம்பிகள், சீமானின் அபரிதமான உழை. எந்த கட்சியிலும் கூட்டணி இல்லை. ஆமாம், இது ஒரு நிலைப்பாடு, இது சாதாரண நிலைப்பாடுலாம் கிடையாது. இது அவ்வளோ எளிதாலாம் வந்து அகில இந்தியாவில் வேறு கட்சி கிடையாது, உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்ன கேட்டால், இங்கே எப்படி வந்து கம்யூனிசம் எப்படி வந்து இங்கே சொல்கிறாங்க இல்லையா, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து இங்கே திராவிட மாடல் எப்படியோ அந்த மாதிரி தான் சீமானிசம்ன்றதும் வந்து கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் தான் இங்கே சீமானிசம்ன்ற மாதிரி இருக்குது. இதில் ஒரு சில முரண்கள்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. உலக அளவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எளிதாக வந்து கடந்து போயிடலாம் தற்காலிகத்துக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே இயற்கைக்கு உகந்த வளர்ச்சின்றதில் வேணா சில முரண்கள் இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு ஒத்து போகிற விஷயம் தான் சீமான் கொள்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது விஜய் தலைமையில். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ நம்ம பேசக்கூடிய கேட்டால் இந்த மாநாடு குறித்து நம்ம பேசுகிறோம். இங்கே தமிழ் தேசியம், தமிழ் ஈழ ஆதரவு, மாநில உரிமை, இயற்கைக்கு உகந்த வளர்ச்சி, இதுதான் கொள்கை. நாம் தமிழுடைய கொள்கையே வந்து இதுதான். அப்போ இந்த கொள்கையில் யார் முரண்பட போகிறாங்க? யாரும் முரண்பட மாட்டாங்க. ஆனால் இயற்கைக்கு உகந்த வளர்ச்சின்னு வரும்போது அதில் சில கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து இது அப்படி சொல்கிறாருங்க, ஆனால் அவர் வந்து காரில் போகிறாருங்க, இவர் வந்து மலையை வெட்டக்கூடாதுன்னாருங்க, ஆனால் அவர் வந்து கிரானைட்டில் இருக்கார். இதில் வந்து முரண்கள் இருக்கலாம். நாம் இப்போ அது முக்கியம் இல்லை. நமக்கு அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் முக்கியம். அதோட முக்கியமான கேட்டிங்கன்னா மாநில உரிமை.
இங்கே நாம் தமிழுடைய வளர்ச்சி இல்லாமல் போனால், நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க சார், நாம் தமிழுடைய வளர்ச்சி இல்லாமல் போனால், அதாவது நாம் தமிழ் கட்சியே ஒன்று இல்லாமல் போனால் தேசிய கட்சிகள் வளரும். தேசிய கட்சிகள் வளரும், தடுக்கவே முடியாது நீங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நாம் தமிழுடைய வளர்ச்சி வந்து கூர்ந்து கவனிக்கப்படுது. இன்றைக்கி 8.5% நிற்கிறாங்க. இந்த 8% என்றைக்கோ கடந்திருக்கணும் கமலஹாசன் வரலன்னா. கமலஹாசன் வந்தார், அவர் ஒரு அரசியல் பேசினார், மாற்றத்துக்கான அரசியல் இவர் தான் கொடுக்க போகிறாருன்னு ஒரு மண்டையாக ஒரு கூட்டம் ஓடி போயிடுச்சு. அந்த கூட்டம் எங்கே இருந்திருக்கணும்? சீமான்கிட்ட வந்திருக்கணும். அப்படி போயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டம், சீமான் 8% தாண்டி 16% எடுக்கணும், இந்த தேர்தலை எடுக்கணும். இப்போ ஒரு முட்டுக்கட்டை வருது, விஜய் என்ற ஒரு முட்டுக்கட்டை. அப்போ இப்போ யார் வந்து, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நிரந்தர எதிரின்றது திராவிட இயக்கங்களாக இருந்தாலும் இங்கே வந்து தற்காலிக எதிரி வந்து விஜய். இப்போ யாரை நீங்கள் தடுப்பீங்க? யாரை தடுக்கணும் இப்போ நீங்கள்? அதனால தான் சீமான் ஒரு கட்டத்தில் சொன்னார், இது வந்து பங்காளி சண்டை, பகையாளி யாரும் அவனை முடிச்சு கட்டு. கொள்கையே இல்லாத, இப்போ திராவிட இயக்கங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, திராவிட இயக்கங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையோட தமிழ் தேசியம் திராவிடமும் மோதும். அது வந்து ஒரு இயற்கையாக நடக்கக்கூடியது, இயல்பாக நடக்கக்கூடியது. அதில் விளைவுகள் எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமை பாதுகாக்கப்படும். இதுதான் அங்கே முக்கியம். குடும்ப பிரச்சனை அதான் பங்காளி பிரச்சனை சொன்னார் சீமான், அழகாக சொன்ன வார்த்தை. ஆனால் இது அப்படி கிடையாது. கொள்கை இல்லாத ஒரு தற்கூரி கூட்டம் வருது, அவன் யாரை எதிர்க்கணும்னு சொல்லி கேட்டால் முதல்ல வந்து எப்படி வந்து அலட்சியப்படுத்தி நகர்ந்து போகிறான் பாருங்க. நாம் தமிழர் கட்சியை அலட்சியப்படுத்துறது தமிழ் தேசியத்தை அலட்சியப்படுத்துறதுக்கு சமம். தமிழ் ஈழ ஆதரவை வந்து அலட்சியப்படுத்துறதுக்கு சமம். மாநில உரிமையை அலட்சியப்படுத்துறது சமம். அதாண்டு இயற்கைக்கு உகந்த வளர்ச்சின்றதை அலட்சியப்படுத்துறது சமம். இப்படி நாம் தமிழர் அலட்சியப்படுத்தினா இந்த மாதிரியான இந்த 4 முக்கிய கொள்கைகளையும் வந்து அலட்சியப்படுத்துறதுன்னு கூட தெரியாமையே அல்லது தெரிஞ்சே திட்டமிட்டே என்ன சொல்கிறேன்னா, அவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, அந்த கட்சியெலாம் எங்களுக்கு பொருட்டே கிடையாது. காரணம், கொள்கை பிடிப்புள்ள கட்சி. இங்கே சீமானச வலுவாக இருக்குது, இங்கே விஜய் ஈசன் ஒன்று வந்து புகுத்துறான். என்னடான்னு கேட்டிங்கன்னா இஸ்ரடின்றான். இஸ்ரடி கொள்கையே ஒன்றும் கிடையாது, முழுக்க முழுக்க தற்கூரி கூட்டம். அப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து கேட்டால் வந்து நாம் தமிழுடைய வளர்ச்சியை தடுக்கணும், அல்லது நாம் தமிழுடைய அந்த பொதுக்கூட்டங்களை சீர்குலைக்கணும், ஏன் இந்த மாநாட்டையும் சீர்குலைக்கிறது கூட சில நடவடிக்கை எடுப்பானுங்க. கண்டிப்பாக. இவர் சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறார், உனக்கு கருத்து முறை இருந்தால் என்ன செய்யணும், கருப்பு கொடி காட்டு, இல்லை சாலை மறியல் பண்ணு, அறவழியில் என்ன போராட்டமோ அதை நீ பண்ணு. ஆனால் வந்து ஒரு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் வந்து நீ வாகனத்தை விட்டு அடிக்கணும்னா அவ்வளோ ஆணவம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? அப்போ உங்களை ஓட விட்டது தப்பே கிடையாதுல்ல. இதுதான் வந்து இதுதான் ஆணவ போக்குன்றது, இதுதான் தற்கூரித்தனத்தோட உச்சம்ன்றது. இதுதான் இந்த அரசியலை நம்ம எப்படி பார்க்கறதுன்னே புரியாத இருக்குது தமிழ்நாட்டு அரசியல். அதுவும் குறிப்பாக இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு குளறுபடியாகவே இருக்குது. இந்த பக்கம் அதிமுக திமுக சண்டை போடுவாங்க தான் எதிர்பார்த்தோம், ஆனால் அங்கே திமுகவும் பாஜகவும் பிரச்சனையாக இருக்குது. இந்த பக்கம் இல்லை, விஜய் வந்து எனக்கு ஒரே எதிரி திமுக தான் பயணமிச்சார், ஆனால் அங்கே வந்து நாம் தமிழர் கூட சண்டை போடுறாங்க. இல்லை இவங்களுக்கு முதல்ல இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை மட்டும் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும், கொள்கை இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். கொள்கை மட்டுமே கிடையாது, இவங்களுக்கு இலக்கே இல்லை. இலக்கு தெரியாமல் இவன் வந்து நான் கேட்டால் வந்து இவன் இலக்கு எல்லாம் கேட்டால் சிஎம் பதவி. எது அது என்ன சோம்பு பிடியராது? சிஎம் பதவி இலக்கை நோக்கி நகரணும். இப்போது திராவிட இயக்கம் கூட எடுத்துங்க, முதலமைச்சர் இருந்த எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு நாட்களில் ஒரே நாள்லலாம் வரல சார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் இவங்கெல்லாம் கடுமையாக உழைச்சி தான் அந்த இலக்கு அடைமுச்சு. இவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த அரசியல் வந்து அடுத்த 2 வருஷத்தில் பாராளுமன்ற தேர்தலில் கூட போட்டியிட வேணாம். பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிட்டீங்கன்னா கொள்கை எதிரியோட மோதி இருக்கலாம்ல. நீ ஏன் மோதல? கொள்கையே கிடையாது. கொள்கை இருந்தால் தானே கொள்கை எதிரி. கொள்கை எதிரினா நீ பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கணும்ல. அப்போ உனக்கு கொள்கை இல்லை, அதனால போட்டியிடல. இப்போ உனக்கு என்ன? இப்போவும் கொள்கை கிடையாது, ஆனால் இலக்கு என்ன? சிஎம் பதவி அடையணும். சரி, சிஎம் பதவியாக என்ன பண்ணுவோம்? மக்களுக்கு ஏதாவது, மக்களுக்கான அரசியல் ஏதாவது தெரியுமா? மக்களுக்கு என்ன பற்றாக்குறை தெரியுமா? மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. தெரியும், என்ன தெரியும்? முதலமைச்சர் பதவியில் போய் உட்காந்துக்கணும், பந்தாவாக வரணும், பந்தாவாக போகணும். இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமான மெச்சூரிட்டியாக இல்லாத ஒரு தலைவன் எங்கே? சீமான் எங்கே? ஒரு தத்துவார்த்த அரசியல் பேசக்கூடிய சீமான் எங்கே? ஒரு தற்கொலை கூட்டத்தோட தலைவன் வந்து விஜய் எங்கே? இந்த வேறுபாட்டை பாருங்கள். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்னென்னா, இது இப்போ இருக்கிற திராவிட, நான் சொல்கிறேன், இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்பாட்டிற்கு வராங்க.
ஆரிய கோட்பாட்டின் கீழ் வராங்க. இங்கே கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, தத்துவம் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. மோத தெரியும், லெஃப்ட் பாண்டியை விட்டு மோது, லெஃப்ட் பாண்டி தலைமறைவு. சாட்டையை வந்து இப்போ நீங்கள் தேவையில்லாமல் அவனை ட்ரிகர் பண்ணி விட்டீங்க. அவன் போகிற இடத்துல நாய் அடிப்பை அடிக்கிறான். அடிக்க தானே செய்வான். நீங்கள் நிற்க முடியுமா? உங்கள் பிரச்சார கூட்டத்தில் நீங்கள் வந்து உங்கள் பிரச்சார அதாவது இப்போ நாம் தமிழ் பிரச்சார கூட்டத்தில் நீங்கள் ஒரு கழகத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. கரூரில் ஒரு மீட்டிங் மறுபடியும் கரூரில் போய் பண்ண வேண்டியதானாங்க. அப்போ தப்பு இல்லையா அது? இங்கே அரசியல் நிலைப்பாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. உங்களுக்கு எந்த நிலைப்பாடுன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் தெரிஞ்சால் நானே சொல்லுவேன். நாம் தமிழர் இருக்கிற அந்த கொள்கை கோட்பாடுகள் உங்ககிட்ட இருக்கா? இல்லை. திமுக கிட்ட இருக்கிற கொள்கை கோட்பாடுகள் உங்ககிட்ட இருக்கா? இல்லை. அதிமுக இருக்கிற கொள்கை கோட்பாடுகள் இருக்கா? இல்லை. சரி, உங்களோட கொள்கை தான் என்னடா? இதுனா பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்றான். கேட்டான், டேய் அது குரல்றா, வேற ஏதாவது சொல்லுங்கள். ஆக இவங்ககிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ இதோடைய நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா, இது நாளுக்கு நாள் வலுப்பெறும்போது தேர்தல் நேரத்தில், அதுவும் குறிப்பாக இந்த மாநாட்டில் போய் இவனுங்க எதனா சீர்னானுங்கன்னா, ஏன்னா இந்த மாநாடு நீங்கள் வந்து வேறு லெவல் மாநாடு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது கடந்த காலத்தில் இந்த நாம் தமிழர் மாநாட்டை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டில் வந்து சரி உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் வந்து இந்த மாநாட்டுக்கு வருவாங்க. வேறு லெவலில் நடக்க போகுது. அங்கே போய் ஏதாவது எக்கத்தப்பாக கலகம் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டாவது இந்த மாநாட்டில் முழுக்க விஜய் தான் கிழிக்க போகிறாங்கன்ற தகவல் வந்திருக்கு. ஏதாவது சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு அது நமக்கு அந்த கட்சியில் அவங்க நிலைப்பாடு நமக்கு தெரியாது சார். ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய செய்திகள், சோர்சஸ் மூலமாக வரக்கூடிய செய்திகள் சொல்கிறேன். இந்த மாநாட்டில் சம்பவமே யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான் வச்சு செய்ய போகிறாங்க. அப்போ இது உங்களுக்கு இது தேவையான்னு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் நீங்கள் பயன்படுறீங்க. நாம் தமிழர் கட்சியை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் வந்து விஜய் இறக்கி விடப்பட்டதா நான் சந்தேகப்படுறேன். சந்தேகம் குற்றச்சாட்டே சொல்கிறேன் நான். பாரதிய ஜனதா கட்சி யாரு? பாரதிய ஜனதா கட்சி சார், இதில் திமுகலாம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது சார். திமுகலாம் நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு கட்சி அடித்தா இன்னொரு கட்சி வளரும். அதிமுக சரிவு விஜய் வராமல் இருந்திருந்தால், கமலஹாசன் வராமல் இருந்தால் இன்றைக்கி வந்து நாம் தமிழுக்கு 20% ஓட்டு. இடையில ஏற்படக்கூடிய தடங்கல்கள். அதிமுக சரிவு எங்கே போகணும்? திமுக போகுமா சார்? ஆனால் ஒரு நாம் தமிழுக்கு வர வேண்டியது அதை வந்து மடைமாற்றம் செஞ்சு அங்கே கமலஹாசன் போச்சு. இல்லை ஒரு குறுகிய காலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கிட்ட போகுது. அதிமுக சரிவு விஜய் கிட்ட போகுது. யார்கிட்ட வரணும்? நியாயமும் நாம் தமிழ் தான் வரணும். அப்போ இங்கே திமுகவும் நாம் தமிழர் கட்சி ரெண்டு கட்சி தான் இருந்தே இருக்கணும். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழ் வளர்ச்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆயிடுச்சு. அடுத்த கட்ட வளர்ச்சியை வைக்கிற போது அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இப்போ விஜய் கொண்டு வரப்படுறது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் உங்கள் மோதல் எங்கே இருக்குது? இந்த இடத்துல உங்கள் மோதல் எங்கே இருக்குது? நீங்கள் யாரோட மோதணும் சொல்கிறீங்க? ஒரு பக்கம் டிஎம்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட முதல் மாநாட்டிலேருந்தே நீங்கள் முதல் அந்த பொதுக்கூட்டத்தை அந்த மாநாட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா முதல் சாடலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் மற்றவங்க மாதிரி நாங்கள் ஊடகங்களை அப்படி இப்படிலாம் பேச மாட்டோம் சொல்லி சீமானை தான் முதல்ல சீர்னது. அங்கே சீமானை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சீண்ட போது கேட்டால் அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது அங்கே வந்து எந்த இடத்துலையும் இப்படி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு பக்கம் வந்து சீமானை கலந்து வாக்குகள் வாங்கணும், இன்னொரு பக்கம் வந்து என்டிகே வெர்சஸ் டிவிக்கே வந்துடக்கூடாது, டிஎம்கே வெர்சஸ் வந்து டிவிக்கே வரணும். அது உங்களுடைய இலக்காக இருக்குது. இதுலேயே ஒரு இலக்கு, ஒரு முரண், நடவடிக்கை முரண் சொல்கிறேன். இதிலே ஒரு முரண் இருக்காதான் சார். யார் உங்களுக்கு எதிரி? பிரைமரி ஃபோர்ஸுன்றீங்க, நீங்கள் தான் முதன்மை சக்தின்றீங்க. பர்சன்டேஜே கிடையாது. இது வரைக்கும் வந்து கிடையாது. ஆளாலும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஒரு பர்சன்டேஜ். ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தில் நீங்கள் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த பாண்டியராஜன் படம் நினைக்கிறேன். இந்த பைத்தியங்கள்லாம் கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு 5000 இந்த நாற்காலியை ஏழை விடுவாங்க. 5000, 10,000, 20,000, 50,000 அப்படின்னு சொல்லிட்டு மாமா பிஸ்கோத்தியன்னுவானுங்க. அப்புறம் தான் தெரியும் இவங்களாம் பைத்தியம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இப்போ அந்த கட்சியில் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, புஷியானந்த் இவங்க எல்லாரும் என்ன செய்யறதுன்னா 10%, 20%, 10லாம் கிடையாது, எடுத்துமே 20 தான். 20%, 30%, 40%, 50%, மாமா பிஸ்கோத்தேன்னுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுகிறது. பார்த்தீங்கன்னா எப்படா 40% வந்துடும்? எந்த தேர்தலும் சந்திக்கவே இல்லை, 40% வந்துடும். இதை செங்கோட்டையன் போன்ற நபர்கள்லாம் போய் சொல்கிறது தான் ஆச்சரியம். ஒரு தேர்தலோடு சந்திக்கவே இல்லை, ஒரு வார்டு மெம்பர் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா 16 வருஷம் 17 வருஷம் உழைச்சி
இன்றைக்கி 8.5% வந்து எத்தனை 4 தேர்தலை சந்தித்து இன்றைக்கி வந்து ஒரு 8.5% அவங்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம். அதனால் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். இந்த மாநாட்டினுடைய விளைவு விஜய் 4வது இடத்துக்கு தள்ளாமல் இருந்தால் பெரிய விஷயம். தொடர்ந்து பேசும் நாம் தமிழர் கட்சி மாநாடு சிறந்து விளங்க எங்களோட வாழ்த்துக்கள். தமிழக மக்களின் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி சார்.